ஓகே. இப்போ நம்ம பைத்தான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் டாப்பிக்கில் போக போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி சும்மா ஓரலாக கொஞ்சம் சொல்கிறேன். நம்ம டாபிக் என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே பார்க்க போகிறோம். ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா பிளேஸில் ஃபுல்லாக நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே ரோபோட்ஸ், ஏஐ, ChatGPT அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐனா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இந்த வேர்டு அப்படியே செப்பரேட் பண்ணி பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்மளா ஒரு இன்டெலிஜென்ஸ் செட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆர்டிஃபிஷியலாக, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவ்வளோதான். இப்போது இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஒரு சிஸ்டமுக்கு கொடுக்க போகிறோம். நம்மளை மாதிரி ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண வைக்க போகிறோம், பேச வைக்க போகிறோம், எழுத வைக்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா ஹியூமன்ஸால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது ரோபோட்டால் பண்ண வைக்க முடியும். அதைத்தான் இந்த ஏஐயில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு நம்ம எப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறோன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பேசி நம்ம சொல்லித்தர முடியாது. அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்மளே ட்ரெயின் பண்ணணும். அதை எப்படிலாம் ட்ரெயின் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் தியரி கான்செப்டாக பொதுவாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதோட தியரி கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற மெத்தட் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பார்ட்டு தான். ஒவ்வொரு பார்ட்டு அதுக்குள்ளே உள்ள பார்ட்ஸு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இமேஜ் ப்ராசஸிங் ஒன்று சொல்கிறேன். இமேஜ் ப்ராசஸிங் ஒன்று இருக்குது, மெஷின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. மெஷின் லேர்னிங் மாதிரியாகவும் டீப் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. அது வந்து மெஷின் லேர்னிங்கோட சப்பார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு ஒன்று இருக்குது, நியூரல் நெட்வொர்க்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேயா? இது மாதிரி கம்ப்யூட்டர் விஷன்னு ஒன்று இருக்குது. இது ஒன்றுன்னா சும்மா வரலாம் லைட்டாக எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக உங்களுக்கு தெரியறக்காண்டி என்னென்னு புரியுறக்காண்டி. ஃபஸ்ட்டு என்னென்னா இமேஜ் ப்ராசஸிங்னு. அது என்னன்னா இப்போ கூட நிறையா நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுது, நம்பர் பிளேட்டை அதுவே ஸ்கேன் பண்ணி ஃபைன் போட்டுருதா. அது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. நம்பர் பிளேட்னால் இப்படி இருக்கும், நம்பர் பிளேட்டில் இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கும், ஸ்கேன் பண்ணி ஃபைன் போடுற அளவுக்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவே கேமராவில் ஃபைன் பண்ணுது. அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? வீடியோ மூலமாக இல்லை இமேஜ் மூலமாக. சிசிடிவியில் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, அது வீடியோ மூலமாக போகும், இல்லை இமேஜ் மூலமாக கொடுக்கலாம். இப்போது ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு ஃபோனை காமிச்சா அது ஃபோன் கரெக்டாக சொல்லும். ஒரு ஃபேஸை காமிச்சா ஹியூமன் பேசுவோம். வேற ஒரு ஆப்ஜெக்ட் காமிச்சா அந்த ஆப்ஜெக்ட் பேரை சொல்லும். அது சொல்லணும்னா அந்த இமேஜாக நம்ம நிறையா அதுக்கு காமிச்சு அதுக்கு பழக்கப்படுத்தி கொடுக்கணும். ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை ஹேபிட்டோ, அது மாதிரி தான். நம்ம ஒரு ஃபோனை அதை கண்டுபிடிக்க சொல்ல போகிறோன்னா ஒரு 1000 கூகுள் ஃபோன் ஃபோட்டோஸில் எடுத்து அதுக்கு காமிச்சிடுறோம். இப்படிலாம் இருந்தால் ஃபோன் சொல்கிற மாதிரி அது வந்து ட்ரெயின் ஆயிரும். இதெல்லாம் மேக்ஸ் அதுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அதெல்லாம் கடைசி நான் சொல்கிறேன். இப்போ அதை யோசிக்காங்க. இப்போ சும்மா ஓரலாக ஏரியா நான் வச்சுக்கோங்க. அதை ட்ரெயின் பண்ணி அது நமக்கு ஆன்சர் கொடுக்கும். கேமரா முன்னாடி காமிச்சோன்னா ஃபோன் சொல்லும், பென்ட்ரைவ் காமிச்சா பென்ட்ரைவ், மவுஸ் நம்ம எதை ட்ரெயின் பண்ணிக்கோமோ அது ஆன்சர் கரெக்டாக சொல்லும். அதான் இமேஜ் ப்ராசஸிங்கில் பண்ணுவோம். இமேஜ் ப்ராசஸிங்கில் நம்ம வந்து இமேஜாக கொடுப்போம், இல்லை வீடியோவாக கூட கொடுக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLPன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். NLP அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட டெக்ஸ்ட்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணோம், ஆடியோவை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த மாதிரி கூகுளில் சேட் பண்ணுறீங்களா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதுவே ஸ்பீச் பண்ணும்ல. நீங்கள் ஏதாவது வேர்ட் டைப் பண்ணுவீங்க, அது அதுவே ஸ்பீச் பண்ணுமா, அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட் நான் இமேஜ் ப்ராசஸிங் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். அடுத்து NLP எக்ஸாம்பிள் காட்டுறேன். இமேஜ் ப்ராசஸிங் சும்மா சர்ச் பண்ணுறேன். இமேஜ் காமிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். இருக்கு பாருங்க. இது கூட அது ஃபைன் பண்ணும். ஒரு ஹியூமன் ஃபேஸை காமிச்சு அந்த ஹியூமன் ஹாப்பியாக இருக்கானா, ரொம்ப ஆர்வமாக இருக்கானா, கோவப்படுறானா, சேடாக இருக்கானா, எல்லாமே அதால் ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். சேடாக இருக்கிறவங்க ஃபேஸோட ஐப்ரோஸ் இந்த லெவலில் இருக்கும், நோஸ் இந்த லெவலில் இருக்கும். அதெல்லாம் வந்து அது ட்ரெயின் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படிலாம் இருந்தால் இப்படி அது அவுட்புட் அது கரெக்டாக கொடுக்கும், நம்ம ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, இதான் இமேஜ் ப்ராசஸிங். NLP சொன்னோம்ல, பாருங்க.
நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்னென்னு இருக்கு. நம்மளோட சேட் பாட் உங்களுக்கு தெரியும்ல, அதுகிட்ட பேசுவீங்களா? நீங்கள் பேச பேச ஹியூமன் மாதிரி ரிப்ளை பண்ணுமா அடுத்தடுத்து நீங்கள் பேசுகிறது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்புறம் அதே மாதிரி ஃபோனில் கூகுள்கிட்ட சிரி அலெக்ஸா அதெல்லாம் பேசுகிறீங்களா, கால் பண்ண சொன்னால் கால் பண்ணுதா கரெக்டாக, அது இப்படி தான் என்எல்பியில் தான் ஒர்க் ஆகும். உங்களோட டெக்ஸ்ட்டை அதை எடுத்து அதுக்குள்ளே 1 and 0 ஒன்ஸ் அண்ட் ஜீரோவாக அது கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மிஷினுக்கு வந்து பேசுகிற லாங்குவேஜ் வந்து தெரியாது, அதுக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓ இவங்க இதான் கேட்க வராங்க, அவங்களுக்கு இதான் ரிப்ளை பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும். இதான் என்எல்பின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதில் நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொன்னேன்னா அதை பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை, சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இருக்கா ஒன்றுமே புரியாத மாதிரியே தெரியுதா? அதான் நியூரல் நெட்வொர்க், ஒன்றுமே இல்லை. இப்போது நம்ம பிரெயின் இருக்குது, ஹார்ட் இருக்குது, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நியூரான்ஸ் உள்ள பாடி பார்ட்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, மூளைக்கு எப்படி டேட்டா நம்ம மூளையில் எல்லாமே இதாகுது சேவ் ஆகுது, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, ஹியூமன் ஐயால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் இதுவும். நம்ம கொடுக்குற டேட்டாவை அது வந்து ஸ்டோர் பண்ணுமா, அந்த மெத்தட்லாம் மேக்ஸ் அல்காரிதமில் டீப்பாக உள்ள ஸ்டோர் பண்ணும், லேயர் 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 பை லேயராகும். அது நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது, அதைத்தான் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. நியூரல் நெட்வொர்க்ஸ் வச்சு அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி படிச்சுக்கலாம். அதுதான் நியூரல் நெட்வொர்க்ஸ். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நியூரல் நெட்வொர்க் வந்து இமேஜில் அங்கேயே யூஸ் ஆகும், மெஷின் லேர்னிங் யூஸ் ஆகும், டீப் லேர்னிங் யூஸ் ஆகும். இந்த மாதிரி இப்போ மெஷின் லேர்னிங் என்ன பார்ப்போம், அதோட சப்பார்ட் தான் டீப் லேர்னிங். இப்போ ஃபஸ்ட்டு மெஷின் லேர்னிங் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்குது. மெஷின் லேர்னிங்கில் நம்ம 3 டைப்பாக அதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வேண்டாம், ஓகே இந்த இமேஜ் இப்போதைக்கு இருக்கட்டும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெஷின் லேர்னிங்னா ஒன்றுமே இல்லை, இமேஜ் ப்ராசஸிங்கில் என்ன செஞ்சோம், மிஷினுக்கு வந்து ஒரு இமேஜோ வீடியோவோ கொடுத்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் என்ன செஞ்சோம், அதுக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஆடியோ கொடுத்துருப்போம், இல்லை பேசியிருப்போம், இல்லை டைப் பண்ணி பேசியிருப்போம், இந்த மாதிரி கொடுத்தோம். மெஷின் லேர்னிங் என்ன செய்ய போகிறோம்னா டேட்டாவாக கொடுக்க போகிறோம், ஒரு கண்டென்ட் ஃபுல் கண்டென்ட்டையும் மொத்தமாக கொடுக்க போகிறோம். வேர்டாக டைப் பண்ணது, நம்பர்ஸு இதெல்லாம் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்படி இதெல்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா கிரிக்கெட்டை எடுத்துக்குவோம். ஓகே, கிரிக்கெட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் காட்டுவாங்க. இன்னைக்கு ஹியூமிடிட்டி, ரெயின் அதெல்லாம் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. அதை வந்து ஃபோர்காஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க, பழைய டேட்டாவெலாம் எடுப்பாங்க. இந்த மந்தில் அந்த கிரவுண்டில் எவ்வளோ ஹீட் இருந்துச்சு, எவ்வளோ ரெயின் அப்போ எப்படி இருந்துச்சு, ரெயின்ஃபால் அப்போ, நார்மல் கூலிங் கிளைமேட் அப்போ எப்படி இருந்துச்சு ஹீட்டு, இதெல்லாம் அவங்க டேட்டாவை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சு இந்த மெஷினில் நீங்கள் கொடுத்து அதை பாஸ் பண்ணோம்னா இந்த மாதம் ஃபுல்லாக நடந்ததை வச்சு இன்றைக்கி ஓரளவு ஆவரேஜாக எப்படி இருக்கும் அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இது நம்மளால் ஓரலாக கொடுக்க முடியாது. மெஷின் வந்து அந்த ஃபார்முலாஸில் அல்காரிதம்ஸில் அதில் பாஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். இப்போ இந்த அல்காரிதம்ஸ் அதெல்லாம் அதுக்கு எடுத்து பார்ப்போம். இப்போ ஓரளவு நான் வச்சுக்கோங்க, மெஷின் லேர்னிங் வந்து இந்த மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டீப்பாக பார்க்க போகிறது தான் டீப் லேர்னிங். ஒன்றுமே இல்லை, இது எப்படி எவ்வளோ இதாக சொன்னோம்ல நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்த்தோமா, அது மாதிரி இது டீப் லேர்னிங். அவ்வளோ டீப் லேர்னிங் ஒன்றுமே இல்லை, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பார்ப்போம். டீப் லேர்னிங் வந்து அங்கங்கே கனெக்ட் ஆகும், நியூரல் நெட்வொர்க்கோட இமேஜ் ப்ராசஸிங்கோட மெயினாக கனெக்ட் ஆகும். இமேஜ் ப்ராசஸிங்கில் எப்படி டீப்பாக அந்த இமேஜ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும் போதில் நியூரல் நெட்வொர்க்ஸ் டீப் லேர்னிங்லாம் ஒர்க் ஆகும். இதெல்லாம் சப்பார்ட் தான். ஓகே, எல்லாத்தோட சப்பார்ட் அங்கங்கே கம்பைன் ஆகும். இப்போ வந்து இதை அடுத்து நான் டீப்பாக இதுக்குள்ள உள்ள டைப்ஸு, இதில் உள்ள என்ன மெத்தட்ஸு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை பற்றி இப்படி இதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், யாருக்கோ பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் வே இருக்குல்ல, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கள்ட்ட என்னென்ன கேட்கணும், ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து
இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனே பாருங்கள். ஓகே, இந்த வெப்சைட் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தீங்களா, அதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு இது இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் எல்லாருமே ஸ்பீடாக போகிறத குறைச்சிட்டாங்க. ஏன்னா 40க்கு மேலே போனால் ஃபைன் ஆயிடுது, ஃபைன் வந்துடும். அதனால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இப்போ யாருமே அந்த ரோட்டில் ஸ்பீடாக தேவலாம் போக மாட்டாங்களா? ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோமா? அதுக்காண்டி தான் இந்த இமேஜ் ப்ராசஸிங் அந்த கோடெலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க, அந்த கேமரா கோடு எழுதியிருப்பாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க இங்கே. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம், யாருக்கோ ஒரு யூஸருக்கு ஒரு இது சால்வ் பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்க ப்ராப்ளத்தை. அவங்கள்ட்ட கேட்கணும்ல, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, எதனால் இந்த இதில் எக்ஸ்ப்ளனேஷனை தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் டெய்லியும் நடக்குது, இதுலேருந்து நீங்கள் என்ன சால்வ் பண்ணணும், இதை வச்சு ஃப்யூச்சரில் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, நான் உங்களுக்கு இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு யூஸர்கிட்ட கேட்போம்ல, உங்களுக்கு எதாவது சால்வ் பண்ணணும் அந்த மாதிரிலாம். அவ்வளோதான், அதுதான் ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கணும். என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சால்வ் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் இதுதான். ஒரு ப்ராப்ளமாக யூஸர்ட்டு கேட்டுருவோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்கள்ட்ட சால்வ் பண்ணுற மாதிரி எல்லாமே கேட்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணுவோம்ல. இந்த மெத்தடை ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பாங்க யாராவது, அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்போம்ல. இப்போ பாருங்க, சர்ச் அண்ட் பிளானிங் தான், அவ்வளோதான். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு ஆல்ரெடி யாரோ சால்வ் பண்ணியிருப்பாங்க அந்த இதை. நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன எப்படி சொல்ல, என்ன மெத்தட்ஸ், என்ன அல்காரிதம்ஸ், என்ன இமேஜ் ப்ராசஸிங்கா, நியூரல் நெட்வொர்க்ஸா, என்எல்பியா, எது யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. அப்புறம் தான் நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவோம், ப்ரோக்ராம் கரெக்டான வயசில் ரன் ஆகும். அதுக்காண்டி தான். ஓகே, ஒரு ப்ராப்பர் வேலை கரெக்டாக ரன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி சொல்லலாம்னா, ஒரு நார்மல் ஒரு அல்காரிதம் காட்டுங்க சும்மா. இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸ்கூல் டைமில். ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்கும், பயஸ் தியரம்னு ஒன்று. இதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லிட்டேன் ஆல்ரெடி, எல்லாமே நம்ம மேக்ஸ் அல்காரிதமில் தான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் மேக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூலில் காலேஜில் தான் காலேஜில் லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்கூலில் தான் லாஸ்ட்டாக மேக்ஸ் படித்தேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ப்ராபபிலிட்டி. நம்ம டைஸுக்கு ப்ராபபிலிட்டி ஸ்கூல்லேயே கண்டுபிடிச்சிருப்போம். ஒருத்தவங்க 12 டைம்ஸ் டைஸ் ரோல் பண்ணுறாங்க, எத்தனை டைம் 2 வர சான்சஸ் இருக்குது அப்படிலாம் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆஃப் பி, பி ஆஃப் ஏ மல்டிப்ளை பி ஆஃப் ஏ டிவைட் பை பி ஆஃப் பி, இதெல்லாம் ப்ராபபிலிட்டி. இதை வச்சு தான் இந்த இப்போ நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். சும்மா நார்மலாக இதுதான் சொல்லிடக்கூடாது, ஃபார்முலாவில் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லணும். ஓகே, இதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இந்த பயாஸ் தியரத்தை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நேவி பயாஸ் அல்காரிதம் ஒன்று இருக்குது. இது நம்ம இதுலேயே நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதைத்தான் அந்த கிரிக்கெட் இந்த ஃபோர்காஸ்ட், வெதர் ஃபோர்காஸ்ட் என்னன்னா அங்கே கூட யூஸ் பண்ணுவாங்க நேவி பயாஸ். இது ஒரு அல்காரிதம் தான். இதாக இருக்கு பாருங்க, அதுவே கரெக்டாக இருக்கு பாருங்க. இது வந்து கால்ஃபுக்கு போட்டிருக்காங்க, நான் கிரிக்கெட்டுக்கு சொன்னேன். அவுட்லுக் இவங்க நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. நான் சும்மா நார்மலாக ஹீட்டு, ஹியூமிடி, கூலிங் அதைத்தான் சொன்னேன். இருக்கா இதாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஹாட்டு, ஹியூமிடிட்டி லெவல், விண்டி, ஏரு, இதெல்லாம் இப்படி இருந்தால் ப்ளே பண்ணலாம், இல்லைனா ப்ளே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். இதைத்தான் இப்படி கொடுத்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிறைய டேட்டா கொடுத்து கரெக்டாக
இன்னைக்கு டேட்டில் இவ்வளோ கிளைமேட் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு ப்ளே பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அது கரெக்டாக சொல்லும் கால் ஃப்ளாட்டை. நம்ம கிரிக்கெட் கூட பார்த்துக்கலாம், நம்மளோட இதை கொடுத்து டேட்டா கொடுத்து அவ்வளோதான். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணும். ப்ரெடிக்ட் பண்ணி அக்யூரேசின்னு ஒன்று கொடுக்கும். அக்யூரேசினா ஒன்றும் இல்லை, அது கொடுக்கக்கூடிய ஆன்சரோட வேல்யூ எவ்வளோ ஆன்சர் கரெக்டான வேல்யூ அப்படின்னு சொல்லும். ஒரு 85க்கு மேலே இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, 80 75 இருந்தால் ப்ராப்ளம். ஏன்னா சில நேரம் மிஸ்டேக் பண்ண தானே செய்யும். நம்ம டேட்டா எப்படி கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் ஆன்சர் கொடுக்க போகுது. நம்ம தெரிஞ்சு தப்பாக கொடுத்தோம்னா அது தப்பாக கொடுக்க தான் செய்யும். அதனால தான். ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள சப் டாபிக்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சிலபஸில் பார்க்க போகிற சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மெஷின் லேர்னிங் நம்மலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அல்காரிதம்ஸ்லேருந்து. ஓகே, அதில் வந்து மெஷின் லேர்னிங்லேயே ஒரு 3 மெத்தட் இருக்குது. மெஷின் லேர்னிங், மெஷினுக்கு லேர்ன் பண்ண போகிறோம். அது வந்து லேர்ன் பண்ண போது 3 விதமாக அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெஷின் லேர்னிங் முன்னாடி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இமேஜஸ் காட்டுறேன், இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இருக்குது, இந்த இமேஜில் பார்க்கலாம். இதெல்லாம் அதில் உள்ள அல்காரிதம்ஸ். இந்த இருக்கா 3 லேர்னிங் சொன்னேன்னா 3 விதமாக. இதை பார்க்காதீங்க இப்போதைக்கு, கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 3 மட்டும் பாருங்கள். சூப்பர்வைசர் லேர்னிங், அன்சூப்பர்வைசர் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. சூப்பர்வைசரு, அன்சூப்பர்வைசரு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அவ்வளோதான். சூப்பர்வைசரில் 2 டாபிக் இருக்குது, மிச்சப்படி இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக் அது கீழே இருக்குது. இதெல்லாம் அதில் யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர்வைசர்டு லேர்னிங் தானே. இப்போ அதை நான் அவருக்கு இமேஜ் எல்லாம் இருக்காங்க கூட எடுத்து காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இந்த இருக்குது, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா, இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபோனை காமிச்சா ஃபோனுன்னு சொல்லணும், மவுஸ் காமிச்சா மவுஸ்ன்னு சொல்லணும், பென்ட்ரைவ் காமிச்சா பென்ட்ரைவ் சொல்லணும், வேறு நீ என்னென்ன ஆப்ஜெக்ட் காமிக்கிறீங்களோ அது அந்த ஆப்ஜெக்டோட நேமை சொல்லணும். இப்படி ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம். இதைத்தான் சூப்பர்வைசர் லேர்னிங் சொல்லுவோம். புரியுதா? என்ன இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளே ஃபோனுன்னு காமிச்சிடுறோம். இப்படி காமிச்சா இதை ஃபோனுன்னு சொல்லுன்னு அதுக்கு நம்ம பழைய கொடுக்குறோம். புரியுதா? நம்மளே இதை காமிக்கிறோம், இப்படி இருந்தால் இதை அவுட்புட் கொடு அப்படின்னு, இதுக்கு இதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கொடுத்துட்டோம். ரெண்டுமே நம்மளே சொல்லிட்டோம், ஆன்சரையும் சொல்லிட்டோம், கொஸ்டின் நம்மளே கொடுத்துட்டோம். இதைத்தான் சூப்பர்வைசர் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், லேபிள்டு டேட்டா, லேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா, இதை தான் போட்டுருக்காங்க. நீங்கள் எது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க டொமேட்டோ, கேரட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. காமிச்சு ட்ரெயின் பண்ணிட்டாங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணுது. நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணி காட்டுறோம். கேரட்டை காட்டும்போது கேரட்னு சொல்லுவோம், கரெக்டாக சொல்லுவோம். ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். நம்ம என்ன ட்ரெயின் பண்ணிக்கோமோ அதுக்குரிய ஆன்சர் கரெக்டாக காட்டும். நம்ம இங்கே என்ன செட் பண்ணுறோமோ அதை கரெக்டாக காட்டும். இதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அன்சூப்பர்வைஸ்டு இதுக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து என்ன செஞ்சோம், நம்மளே இன்புட் கொடுத்து அவுட்புட் கொடுத்தோம். அங்கே பாருங்க, அங்கே நான் எடுத்து காட்டுறேன். இப்போ அப்படியே அன்சூப்பர்வைஸ்டு. சூப்பர்வைஸ்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல. சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்ஸ், இமேஜஸ். இதை பாருங்களேன், அன்லேபிள்டு டேட்டான்னு போட்டிருக்கு. இங்கே வந்து நம்ம இதுதான் இதுன்னு அதுகிட்ட சொல்ல மாட்டோம். நார்மலாக எல்லாத்தையுமே அதுகிட்ட நம்ம கொடுத்துருவோம், மொத்தமாக கொடுத்துருவோம். அதில் இருந்து அதுவாக மெஷினாகவும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹைட்டு வித்து கலரை வச்சு சரி இதெல்லாம் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவாக செப்பரேட் பண்ணோம். ஓகே, அதுவாக அதால் தெரிஞ்ச அளவுக்கு சிமிலர் கேரக்டர்ஸ், ஹைட் வித். இப்போ இதுக்கு வந்து நான் ஹைட்டு வித்து சொல்கிறேன். இப்போது நீங்கள் பாருங்களேன், டொமேட்டோ ஒரு கலராக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனால் அதை வச்சு அது சிமிலர் பண்ணியிருக்கோம். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இந்த மாதிரி தான் பண்ணும். சூப்பர்வைசரில் என்ன செஞ்சோம், நம்மளே இன்புட்டையும் கொடுத்து நம்மளே அவுட்புட்டும் கொடுத்தோம். பட் அன்சூப்பர்வைசர் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்குற இதை வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிட் பண்ணிடும். இப்போ வந்து உங்கள் கையில் நிறையா 5 ரூபீஸ் காயின், 2 ரூபீஸ் காயின், 1 ரூபீஸ் காயின் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மெஷின்ட்டு அப்படி கொடுத்துட்டோம். அது என்ன செய்ய தெரியுமா, கரெக்டாக காயினுக்கு சைஸ் சேஞ்ச் ஆகுமா, அதை வச்சு ஒரு அதுக்கு வந்து 1 ரூபியா 2 ரூபியா 5 ரூபியாலாம் தெரியாது, ஒரு சைஸ் வரும். ஓகே, இந்த சைஸ் இப்படி இருக்குது, இது இந்த சைடு பிரித்து வச்சுக்குவோம். அடுத்து வேறு அதே மாதிரி சைஸ் வந்து அதை அந்த சைடு பிரித்து வச்சுக்கிறோம், இன்னொன்று வந்து அதை அந்த சைடு பிரித்து வச்சுக்கிறோம்.
இப்படியாவது சிமிலர் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் தனித்தனியாக, அவ்வளோதான். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இந்த மாதிரி தான் பண்ணும். இப்போது மூணாவது ஒரு லேர்னிங் பார்த்தோமா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் நல்லா சொல்லணும்னா எப்படின்னா, இருக்கு. இது எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒரு டாக் பிஸ்கட். ஓகே. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா இப்போ என்னன்னா, இப்போது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பீங்க, ஓகேயா? நிறைய டைம் பண்ணியிருப்பீங்க மிஸ்டேக்ஸு, திரும்பவும் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒருக்க பண்ண மிஸ்டேக்கை திரும்ப பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது. திரும்பவும் உங்களை அறியாமலேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணியிருப்பீங்க. இப்போது மிஷினும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணத்தான் செய்யும். இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம கொடுக்குற சொன்னேன்ல, ஆல்ரெடி அது மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கும், அதுவும் பண்ணத்தான் செய்யும். பட் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் என்னன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஸ்டேக்கை கரெக்டாக அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாது, ஹியூமன்ஸ் மாதிரி. புரியுதா? எப்படின்னா, மிஸ்டேக்கை கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணுது, அதை திரும்ப அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாது. பட் ஹியூமன்ஸ் அப்படி கிடையாது, நம்ம பண்ணுவோம், திடீர்னு நம்ம அறியாமலே பண்ண சான்ஸ் இருக்குது. பட் மிஷின் அப்படி பண்ணாது. இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் அப்படி நடக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள், இந்த இப்போ நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் டாக் வந்து பிஸ்கட் போடுவோம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து பிஸ்கட் போட்டு அது கூட கொஞ்சம் இப்போ விளாண்டுருப்பீங்க ஜாலியாக, குட்டி டாக்லாம் விளாண்டுருப்பீங்க, பிஸ்கட் போடுவீங்க, ஃபுட் வைப்பீங்க, யா. அது என்ன செய்யும், நெக்ஸ்ட் டேலேருந்து சரி ஓகே இவங்க நம்ம ஃபுட்டு தான் போடுறாங்க, இவங்களை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குலைக்கக்கூடாது, இவங்களை பார்த்து உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வந்து நிற்கும், சும்மா அவங்க கூட விளாண்டுட்டு இருக்கும், உங்களை எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் குலைக்காது. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயினாக ஒரு பிஸ்கட் போடுவீங்க, அது அதுக்கு முன்னாடி வரையும் உங்களை பார்த்தா குலைச்சிருக்கலாம், உங்களை எப்படி சொல்ல, நீங்கள் லாங்கில் வரும்போதுலேயே உங்களை பார்த்து குலைச்சிருக்கலாம், இந்த மாதிரிலாம். பட் நீங்கள் பிஸ்கட் போட்டு அது இப்போ ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சரி அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், திரும்ப அது உங்களை பார்த்து எப்பயும் குலைக்காது, ஓகேயா? இது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போது நான் முதல்ல சொன்னேன், இது ஃபுல்லாமே மேக்ஸ் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம், சூப்பர்வைசர் லேர்னிங் அல்காரிதம் ஏதாவது ஒன்று பார்ப்போமா? சும்மா அதை நான் எடுத்து மட்டும் காட்டுறேன். என்ன அல்காரிதம் பார்ப்போம்னா, இதுங்க சூப்பர்வைசர் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னே போட்டு ஏதாவது ஒன்று நம்மளே போங்கலாம். சும்மா எப்படி இருக்கும் ப்ரோக்ராம்லாம் காட்டுறேன், ஓகேயா? மேக்ஸ் அல்காரிதம்ஸ் சொன்னீங்களா, எந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். சூப்பர்வைஸ்டுக்கு வந்து நேவி பயஸ் லீனியர் ரெக்ரெஷன் இது பார்ப்போம். ஏஎன்என் ஓகே. நேவி பயஸே பார்ப்போம் உங்களுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நேவி பயஸ் ப்ரோக்ராம் எடுக்கவா இப்போனா? நேவி பயஸ் கிளாசிஃபையர் பைத்தான். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறேன், எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ட்ரெயின் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம்லாம் சொன்னேன்ல, இந்த அதுக்கு ஒரு நம்ம இதே வந்துச்சு கரெக்டாக. இதாக்கல கிளைமேட் சன்னியாக இருந்தால் ப்ளே பண்ண முடியாது, ரொம்ப சன்னியாக இருந்தால் இப்படி கொடுத்துருக்கோம், நம்மளே டேட்டா கொடுத்துருக்கோம். ஓவர் கேஸ்ட் ரெய்னியாக இருந்தால் ஒவ்வொன்றா கொடுத்துட்டோம். அப்படி அது வந்து டூப்ளிகேட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நார்மலாக இப்படி கொண்டு வந்துடும், எஸ்னோன்னு தனித்தனியாக அப்படி ஸ்பிட் பண்ணி கொண்டு வந்துடும். இதில் இருந்து ஃபார்முலா சொன்னேன்னா ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணும். இது நான் ஓரலாக சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும்னு. அந்த பி ஆஃப் ஏபி அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணி ஒரு பாயிண்ட் வேல்யூ வரும். ஒவ்வொரு வேல்யூ கொண்டு வரும்போது ஒவ்வொரு வேல்யூ வரும், ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி ஒவ்வொரு இதில் டோட்டல் அக்யூரசி வச்சு அதுவே ஃபைண்ட் பண்ணிடும். இப்போ ப்ரோக்ராம் காட்டுறேன். இந்த இருக்கு, இதான் மெயின் லைன். இது எல்லா ப்ரோக்ராம்லையும் பண்ணுவோம். சொன்னேன்னா மிஷினை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ட்ரெயின்னா எப்படி பண்ணுவோம்னா சொன்னேன்ல, இப்போ மேலே ஒரு டேபிள் காமிச்சேன்ல, அது மாதிரி பெரிய டேபிள் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அது சின்ன டேபிளாக இருந்துச்சு, பெரிய டேபிள் ஒரு 1000 வேல்யூ உள்ள மாதிரி ஒரு டேபிளை கொடுத்துட்றோம். இது என்ன செய்யும்னா, எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட்னு இருக்கா, ஒரு 700 பிரிச்சுக்கிறோம். இங்கே ஒரு 700, டெஸ்ட்டுக்கு ஒரு 300 பிரிச்சுக்கிறோம், ஓகே? 1000ல் 700 ஆன்சர் வந்து ஒய் ட்ரெயினில் இருக்கும். அந்த ரிமைனிங் 300ஓட ஆன்சர் ஒய் டெஸ்ட்டில் இருக்கும், ஓகே?
இப்போ என்ன செய்யும்னா மிஷின் ஃபஸ்ட்டு அந்த 700 அப்சர்வ் பண்ணும். 700ல் எந்த மாதிரிலாம் ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், அக்யூரசி வேல்யூ. அடுத்து அதுவே என்ன செய்யும், இந்த டெஸ்ட்டில் ஒரு மிச்சம் ரிமைனிங் 300 டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை ஒன்றா அந்த ட்ரெயின் பண்ணி ஒரு அக்யூரசி வேல்யூ இருக்கும்ல, அந்த இதுக்கு பாஸ் பண்ணும். அதுவே பாஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமா, கரெக்டாக இருக்கா நம்மளோட அக்யூரசி லெவல்னு அதுவே ஃபைன் பண்ணும். ஃபைன் பண்ணி ஓவராலாக ஒரு வேல்யூ கொண்டு வந்து வச்சுருக்கோம். இவ்வளோ செட்டான பிறகு நம்ம போயிட்டு ஒரு இன்புட் யூசர் கொடுத்தோம்னா ஆன்சர் கரெக்டாக தான் சொல்லும். ஓகே, இதாக இருக்கு பாருங்க, நம்மளோட அல்காரிதம் இதான் காசியன் நேவி பயஸ் அல்காரிதம். இதை நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டாங்க ப்ரோக்ராமை, நம்ம கோடிங்லாம் எழுத தேவையில்ல, டேரெக்டாக அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடிங் எடுத்து நீங்கள் பார்க்கணும் கூட பார்க்கலாம். என்ன இந்த மேக்ஸ் அல்காரிதம் எழுதியிருப்பாங்க பைத்தானில். ஃபஸ்ட்டு இந்த ஃபிட் பண்ணுறாங்க. இது சும்மா நான் இப்போதைக்கு நான் ஓரளவே சொல்கிறேன். நம்ம மாடலில் ஃபிட் பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அல்காரிதம்குள்ளே ஃபிட் பண்ணுறாங்க. அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஆன்சர் வரும். அடுத்து வந்து இந்த அக்யூரசி அதுதான். இதை வந்து அடுத்து ட்ரெயின் பண்ணி இன்னும் ட்ரெயின் எனக்கு சர்டிஃபிகேஷனில் ஆன்சர் தப்பாக வருது அப்படின்னா அதை இன்னும் டியூன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் லேர்ன் ப்ரோக்ராம். நம்மளோட டேட்டா சீட்டு எக்ஸல் சீட் இருக்குல்ல, அதை ரீட் பண்ணுறாங்க. ரீட் பண்ணி சும்மா பார்க்குறாங்க என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு அதை ஆல்ட்ரு பண்ணணும்னா, ரிமூவ் பண்ணணும், தேவையில்லாத ரிமூவ் அதெல்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறையா அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பேசிக்கானது பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் ஒரு அல்காரிதம் தான். ட்ரெயின் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இது வந்து சூப்பர்வைசரு. இப்போ நான் அன்சூப்பர்வைசருக்கு ஒன்று காட்டுறேன். அன்சூப்பர்வைசருக்கு வந்து கேஎன்என் அல்காரிதம் பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கேஎன்என் அல்காரிதம் மிஷின் லேர்னிங். கே நியரஸ்ட் நெய்பர்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து நியரஸ்ட் நெய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்புட் வேல்யூ இப்படி கொடுத்துட்டோம். இது ரெண்டையும் அதை கண்டுபிடிச்சி ப்ரெடிக்டட் அவுட்புட் கரெக்டாக கொடுத்து பாருங்க. இப்படி இருந்தால் இது கேட் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஒர்க் ஆகும் ப்ரோக்ராம்லாம். இவங்க கோடிங் காட்டுறேன். என்ன செஞ்சுருக்காங்க, நான் வேறு எடுத்து காட்டுறேன். இதில் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, நானே ஒரு ப்ரோக்ராம் கூட எடுத்து காட்டுறேன். அப்படின்னு கேஎன்என் ஆர்டிசிஸ் ப்ரோக்ராம் எடுத்து காட்டுறேன். இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருப்பாங்க எல்லா மெத்தடுமே. நமக்கு தேவையான பேசிக்கான படிக்கிறோம். பேசிக்கானது மட்டும் பார்ப்போம். அதில் என்னென்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு லைனில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியணும். இதுதான் முக்கியமானதே இதில். ஓகே, சும்மா நார்மலாக பார்க்குறோம் அப்படி ஒரு காதுன்னு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு லைனில் என்னாச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு தேவையான லைப்ரரிஸை ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னென்ன தேவை, மேட்பிளாட்லிப் இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குற இதெல்லாம் இது நம்ம பைத்தானில் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம கோடிங் இந்த ரீட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டேட்டா செட்டை. இதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு தேவையான லைன் மட்டும் காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், எக்ஸ்டெயின் எக்ஸ்டெஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் டெஸ்ட். இந்த லைன் பாருங்கள், இதெல்லாம் ட்ரெயின் ஆகிருக்கும் டேட்டா 0.25 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு 70% இங்கிட்ட ட்ரெயினுக்கு எடுத்துக்கிறோம், 30 ஒரு 25% இங்கிட்ட எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து ஃபிட் பண்ணுறோம். நம்மளோட ப்ரோக்ராமில் போய்ட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது வேறு எழுதியிருக்காங்க. அக்யூரசி வந்துருச்சு. ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி அதை அக்யூரசி கொடுக்கும். அவ்வளோதான். அக்யூரசிலாம் கொடுத்தா பிறகு நம்மளோட இன்புட்டை கொடுத்து செக் பண்ணலாம். இந்த இப்போ நான் டேட்டா செட்டை காட்டுறேன், இப்போ உங்களுக்கு புரியும். இந்த டேட்டா செட்
இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா செட்டு இப்படி தான். நம்ம ஆப்பிள் வாட்ச்லாம் பார்த்துருப்பீங்களா, ஹார்ட் அட்டாக் வருதுன்னா முன்னாடியே அது கால் பண்ணி சொல்லிடும், எமர்ஜென்சி நம்பர் தான் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் கோடு இருக்கும். ஏஜ் 70, அவங்களோட மேல் ஃபீமேலை கொடுத்துருக்காங்க 10. ஏன்னா அதுக்கு வந்து லெட்டர் புரியாது மிஷினுக்கு, அதனால் 10 இருக்குது. இது வந்து செஸ்ட் பெயின் டைப், அவங்களுக்கு வர டைப்போட லெவல், பிபி லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், எஃபிஎஸ் ஓவர், இதான் மெடிக்கல் டேர்ம்ஸு. கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸிஸ் அஜினா, எஸ்டி டிப்ரெஷன், ஸ்லோப் ஆஃப் எஸ்டி, இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு நிறையா பர்சன் கொடுத்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தவங்க நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும்ல அவங்ககிட்ட. இதெல்லாம் வந்தால் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது, இல்லை இருக்காது, இருக்குது, இல்லை, இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டா அதுக்கு புரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த மாதிரி ஏஜில் உள்ளவங்களுக்கு அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோம். இவ்வளோ ஏஜில் உள்ளவங்களுக்கு மெயினாக வருது, இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தால் கண்டிப்பாக வருது, இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி நிறையா அது ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம். ஓகே, நான் சொல்லியிருக்கேன்ல, டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அக்யூரசி. நம்ம போயிட்டு புதுசாக ஒரு நம்மளோட இதே கொடுக்குறோம், நம்ம ஏஜ் எல்லாத்தையும் நம்மகிட்ட உள்ள ஹெல்த் இதை ஃபுல்லாக கொடுத்து நம்மளே செக் பண்ணிக்கலாம் நமக்கு ஹார்ட் டிசீஸ் வர சான்சஸ் இருக்கா இல்லையான்ட்டு. அவ்வளோதான். இதுதான் இந்த யூஸ் தான் பண்ணுவோம். ஓகே, இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் எல்லா டீட்டெயிலையும். ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த மாதிரி. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் காட்டவா? இதை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். செஸ் கேம் இருக்கா, செஸ் கேம் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். செஸ் ப்ளே பண்ணுவீங்க, அது உங்கள்கிட்ட பிசியோட விளாடும் போது டஃப்பாக தான் விளாடும். சில இடத்துல ஹார்டு வச்சு விளாண்டிலாம் டஃப்பாக விளாடும். அதில் வந்து அது பண்ண மிஸ்டேக் ஃபுல்லாக அதை ஞாபகம் வச்சிருக்கும். இந்த மூவ்க்கு இந்த மிஸ்டேக்னு ஒவ்வொரு மூவாக ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். இப்போ கூட நியூஸ் பாலிமரில் ரீசெண்டாக கூட கடைசியாக போட்டிருந்தாங்க. ஏஐயில் கிரியேட் பண்ண செஸ் கேம் கிரியேட் பண்ணிக்காங்க. ஏஐயில் ஃபுல் எல்லா ட்ரெயின் கொடுத்து, எல்லா கேம் மூமெண்ட் ட்ரெயின் கொடுத்து, அது வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஃபஸ்ட் ரேங்கில் உள்ள பிளேயரை ஈஸியாக தோக்கடிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அப்போ அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இதான் மெஷின் லேர்னிங். டீப் லேர்னிங் வந்து அதில் கொஞ்சம் அல்காரிதம்ஸ் இருக்குது, அதை காட்டுறேன். அது இப்போதைக்கு ரொம்ப பக்கத்தில், அது நம்ம பேசிக் பார்த்தாலே போதுமானது. அது நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். எப்படின்னா இந்த காட்டுறேன். டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங்கோட சப்பார்ட். இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். இது யூடியூப்லவா? டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ். இதுக்கு நான் உங்களுக்கு அந்த ஒன்று இருக்கு பாருங்க, இது ஒன்று CNN, LSSTM, ரீகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். இதுலேயே மீனிங் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்களேன். ஒரு இமேஜை காமிச்சிருவோம்னு சொன்னேன்னா, அந்த இமேஜ் சைஸ் எப்படி இருக்குது, எங்கே அன்வான்டா இமேஜுக்குள்ளே அன்வான்ட் திங்ஸ் எங்கெங்கே இருக்குது, எது மெயினான திங்ஸ், அதெல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும் லேயர் பை லேயராக, ஒவ்வொரு பிக்சலாக எடுத்து இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணோம், ரெகனைஸ் பண்ணோம். RN ஒன்று இருக்குது, ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். இதெல்லாம் டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ் ரெண்டுமே கம்பைன் ஆகும். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, என்ன தனித்தனியாக இதாகுது. இது வந்து உள்ள அது லேயர் ஒர்க் ஆகிறத பொறுத்து தான் டீப் லேர்னிங் இருக்கும். ஓகே, இது நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, இது நமக்கு ரொம்ப. இப்போ நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பார்ப்போமா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் ப்ராசஸிங் பார்த்துருவோம். இமேஜ் ப்ராசஸிங்கில் நமக்கு என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னா, இமேஜ் செக்மெண்டேஷன் ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இமேஜோட பார்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க. காட்டுறேன், இதாக இருக்கா? இதாக இருக்கு பாருங்க. இதில் டைப்ஸ் இருக்கும், நிறைய டைப்ஸ் இருக்கும். ரோட்டில் இது ரோடாக தான் எக்ஸாம்பிள் அவங்களே வந்துருக்கு பாருங்க. அது கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை முதல்ல ஃபைன் பண்ணிடும், எது ரோடுன்னு அதுக்கு தெரியும். ரிமைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக ஃபைன் பண்ணோம். ஃபைன் பண்ணி ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எப்படி இருக்கும், 2 வீலர், கார், அப்புறம் இந்த ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது ஈஸியாக ஃபைன் பண்ணிடும். இந்த செக்மெண்டேஷன் இருக்கா,
அந்த பார்ட் மட்டும் சப் பார்ட் மட்டும் ஒரு ஹியூமன் பார்ட்டை மட்டும் தனியாக மார்க் பண்ணியிருக்கா. இதைத்தான் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, இமேஜ் செக்மெண்டேஷன். இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிள். இமேஜ் செக்மெண்டேஷன் கம்ப்யூட்டர் விஷனிங். இதில் இருக்கா ஒரு டாகு. இதுலேருந்து தனியாக அது இமேஜை மட்டும் முதல்ல எடுக்கும். கேட் டாக்னு அது பாக்ஸ் போட்டு தனியாக அது ஃபைன் பண்ணிடுச்சா. இப்போ பார்த்தீங்களா நமக்கு தேவையான இதை மட்டும் அது கரெக்டாக டிடெக்ட் பண்ணிடுச்சா. உள்ள கிராஸ்லாம் இருக்குது, கலர்ஸ் நிறையா இருக்குது. அது நம்ம தேவையான திங்ஸை மட்டும் கரெக்டாக டிடெக்ட் பண்ணிடுச்சா. ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக எடுத்துருச்சா. இதை பாருங்கள், ஃபைன் பண்ணி அதை மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் போல் அப்படின்னு சொல்லி அதோட எட்ஜஸ்லேயே அது ஒரு கார்னரிங் ஒரு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் எடுக்கும் இமேஜ் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூமெண்ட் ஃபைன் பண்ணுறது. நம்ம சிசிடிவிலாம் ஃபாரின்லாம் இப்போ கூட எல்லார் ஹவுஸ்லேயும் அது ஃபிட் பண்ணியிருப்பாங்க டோர்லேயும். நம்ம ஊர்லாம் இது கொஞ்சம் கிடையாது, சிலர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஓகே, வேறு காட்டுறேன் எக்ஸாம்பிள். இந்த இதுதான் மூவிங் ஆப்ஜெக்டை ஃபைன் பண்ணி என்னது மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடும். இதைத்தான் நம்ம டிராஃபிக் லைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன் விழுதான் நமக்கு ஒரு பைக் வருது, அதை டக்குன்னு அதை சர்ச் பண்ணோம். ஒரு ஹியூமன் இருக்காங்க, ஹெல்மெட் போடலைன்னா அதுக்கு அது அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஹெல்மெட் போட்டால் எந்த மாதிரி இருக்குன்னு. அப்படி இல்லைனா உடனே நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃபைன் விழுந்துடும். அவ்வளோதான். மூவிங் ஆப்ஜெக்ட்டை அதை டிடெக்ட் பண்ணும், கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டு அதோட அப்படியே பாக்ஸ் போட்டு அதை ஃபாலோ பண்ணும். இதை நம்ம கோடிங்கில் பார்க்கும்போது அதை தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன். இது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நம்ம ஃபோன் மவுஸ் காமிச்சா மவுஸ் சொல்லணும், ஃபோன் காமிச்சா ஃபோன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோமா. இதுதான் ஆப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன். இந்த இடத்துல இதுதான் நம்ம கேட்டில் வந்து இப்போ கேட்டுன்னு எடுத்தீங்கன்னா நிறையா கேட் இருக்குது. எந்த கேட்டை காமிச்சாலும் அது கேட்டுன்னு தானே சொல்லணும். வேறு கலர் கேட்டை இப்போ டாக் மாதிரி இருக்கிற ஒரு கலரில் உள்ள கேட்டை எடுத்து காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், டாக்னு சொல்லக்கூடாது, கேட்டுன்னு சொல்லணும். இதான் மெயின். அதுக்காண்டி தான் நம்ம நிறையா இமேஜஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். இல்லைனா அது ஆன்சர் தப்பாக கொடுக்கும். எல்லா கலர் கேட்டு, எல்லா டைப்ஸ் ஆஃப் கேட் ப்ரீடு எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அது ஆன்சர் கரெக்டாக சொல்லுவோம். அதே மாதிரி டாகையும் பண்ணிட்டோம்னா டாக் கரெக்டாக ஆன்சர் சொல்லுவோம். ஓகே, இப்படி தான் இருக்கணும். இதுதான் இமேஜ் கிளாசிஃபிகேஷன். அது வந்து பிரிச்சிடும் கரெக்டாக, இது டாக் இது கேட் இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி பிரிச்சிடும். இப்போ ஓகே, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பார்ப்போமா. இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன பார்ப்போம். அது எக்ஸாம்பிள் காட்டேன், அதில் என்னென்னலாம் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுற இதெல்லாம் கூட பார்ப்போம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதில் நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அல்காரிதம்ல டீப்பாக படிக்கிறது. நம்ம வந்து நமக்கு தேவையானதை மட்டும் படிப்போம். ஸ்பேம் டிடெக்ஷன், சேட்பாட் சொன்னேன் நான், சேட்பாட்டுன்னு. சென்டிமெண்ட் அனாலிசிஸ், நீங்கள் சோகமாக இருக்கீங்களா என்னென்னு சேட் பண்ணுறத வச்சு அது கண்டுபிடிச்சிடும். டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், டெக்ஸ்ட்டை ஃபைன் பண்ணோம் கரெக்டாக உங்கள் டெக்ஸ்ட்டை கரெக்டாக இருக்கான்னு. இமேஜ் காட்டுறேன். இதாக இருக்கு பாருங்கள். சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன், கொஸ்டின் ஆன்சரிங், மெஷின் லேர்னிங், மெஷின் ஆன்சர்ஷன், இன்ஃபர்மேஷன் பேக். இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டின் ஆன்சரிங் தெரியும். கூகுளில் பாட்டுகிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு இதை சர்ச் பண்ணுறீங்க, அதுக்குரிய டேட்டாவை அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கொடுக்குது. அது எப்படி கொடுக்குதுன்னா டெக்ஸ்ட் வச்சு தான் கொடுக்குது. டெக்ஸ்ட்டில் முக்கியமான வேர்டு அதை கீவேர்டை எடுத்துக்கிறோம், அதை எடுத்து கொடுக்குது. மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அது எடுத்து கொடுக்குது. இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் இதுதான் மெயினானது. இப்போ உங்களுக்கு இப்போ நிறைய டைம் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் இதெல்லாம். வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாட்ச்சு ஏதாவது ரிலேட்டடாக ப்ராடக்ட் ரிலேட்டாக சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ஆடு நெக்ஸ்ட் டேவே வரும். அதே மாதிரி கூகுளில் எங்கேயாவது தப்பி தவறி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை தெரியாமல் சர்ச் பண்ணால் கூட நமக்கு ஆடு வந்து நின்றுடும் முத நாளே. அது எப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வச்சு தான். உங்கள் டெக்ஸ்ட்டை அவங்க ரெகனைஸ் பண்ணிடுவாங்க.
எடுத்து ஓகே உங்க வேணும் போல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் வந்துடும், அந்த இது ரிலேட்டடாக உள்ள ஒரு ஆட் வரும். ஓகே, அந்த மாதிரி தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்காக ஒர்க் ஆகுது. இதில் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வருங்க, நான் என்கிராம் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஒன்று இருக்குது, அது ஒரு மெத்தடு காட்டுறேன். என்கிராம் மாடல் லாங்குவேஜ் NLP. ஒன்றும் இல்லை, அந்த சென்டென்ஸ் அது எப்படி பிரித்து எடுத்துக்கிறதுங்கிறதான் நம்ம சொன்னேன்ல. இப்போ நான் வாட்ச்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படிலாம் எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா, இந்த இப்போ வந்து நம்ம கிராமர் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல மென்ஷன் பண்ணுறதுக்கு, ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல்ஸ், அதை ஃபுல்லாக அதை எடுத்துக்காது. ஏன்னா அது அதுக்கு தேவையில்ல. ப்ராடக்ட் என்ன, வாட்சுங்கிற ஒரு வேர்டு, மெயினான வேர்டு, இது மட்டும் தான் அதுக்கு தேவை. இந்த ஆன் யூஸ் பண்ணுறீங்களா, ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக அதுக்கு தேவையில்ல. இதை மட்டும் தனியாக ஃபைன் பண்ணும். அதுக்குரிய மெத்தட்லாம் இந்த என்கிராம் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட்ஸ் இருக்குது. இது மாதிரி இன்னொரு பார்ட் இருக்குது. NLPலே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசிக்கானது தான். பார்ட் ஆஃப் ஸ்பீச், அந்த எப்படி சொல்ல, இதை அதை எப்படி ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வேர்ட்ஸ் பேசுகிறோம்ல, இமேஜை பார்த்தாலே புரிஞ்சிடும். இதாக பாருங்க, அது தெரிஞ்சிடும் எது நவுனு, எது வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு, அதுக்கு அவங்க வேர்ட் டேக் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிரும், இது ஒரு நவுன் வேர்டு, இது ஒரு வெர்பு வேர்டு, இது அட்ஜெக்டிவ் வேர்டுன்னு அதுவே பிரிச்சுக்கிறோம். தேவையில்லாத அதை ரிமூவ் பண்ணிடும். இதைத்தான் சொல்லுவாங்க பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்கிங்னு. இப்போ முக்கியமானது இன்னொன்று பார்க்க போகிறோம், பேசிக் LSTMனு ஒரு அல்காரிதம். இதை வச்சு தான் இது நிறையா இது ஒர்க் ஆகும். டீப்பாக சொன்னேன்ல எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கு பாருங்க, வேர்ட்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் ஸ்டோர் ஆகி நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதனால தான் நல்ல இமேஜ் எடுக்கிறேன். இதை பார்ப்போம். நியூரல் நெட்ஸ் கம்பைன் டிஃப்ரெண்ட் வியூ ஆஃப் CP கிளாசிஃபயர். ஒன்று பற்றி இமேஜஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இதை பார்ப்போம். இது அந்த உள்ள டீப்பாக ஒர்க் ஆகுது நம்மள, ஹிடன் லேயர்ஸ், நிறையா லேயர் இருக்குன்னு. இதைத்தான் அந்த லேயர். இதான் பாருங்கள், நமக்கு இது ரொம்ப படிக்க தேவையில்ல. இப்படின்னா என்னன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, இதெல்லாம் நம்ம நடத்துகிறப்போ நான் அடுத்து நான் டீச் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, NLP பார்த்துட்டீங்க, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். டெக்ஸ்ட்டு ஆடியோ வச்சு தான் இருக்குது. நியூரல் நெட்வொர்க்ஸ்னு ஒன்று சொன்னேன்னா அது பார்த்துருவோமா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டாப்பிக்லாம் மினி ப்ரோக்ராம்ஸ், குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நிறையா நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணி பார்த்தா தான் யூஸ்ஃபுல், இல்லைனா உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. அதை ஒர்க் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து பார்ப்போம். இமேஜஸ்க்கு நியூரல் நெட்வொர்க்னு எடுத்தால் நிறையா வரும். ஏன்னா சொன்னேன், நியூரல் நெட்வொர்க் வந்து எல்லா இதோடையும் கம்பைன் ஆகும். மெஷின் லேர்னிங்கோட கம்பைன் ஆகும், இமேஜ் ப்ராசஸிங்கோட கம்பைன் ஆகும், NLPயோட கம்பைன் ஆகும், எல்லாத்தோடையுமே கம்பைன் ஆகும். இந்த இமேஜ்லேயே போட்டுருக்காங்க பாருங்களேன், எப்படி கம்பைன் ஆகுது எல்லாமே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நியூரல் நெட்வொர்க்ஸும் கம்பைன் ஆகும், மெஷின் லேர்னிங் கம்பைன் ஆகும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் எல்லாமே கம்பைன் ஆகும். இந்த இருக்குது. இதை தான் உங்களுக்கு புரியல, கொஞ்சம் புரிய கஷ்டம்தான். இமேஜ் பேட்ச்னு போட்டுருக்காங்களா, இமேஜில் ஒரே ஒரு பிக்சலு எடுத்துகிட்டு போய் அது ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், வேறு ஒரு பிக்சலை ஸ்டோர் பண்ணோம், இது எப்படி இருக்குன்னு பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணோம், இப்படிலாம் இருந்தால் ஃபைன் பண்ணணும், இப்படிலாம் இருந்தால் அது பைக்கு அப்படின்னு இப்படி தான் அது வந்து எடுத்துக்கிறோம். உள்ளே டீப்பாக எடுத்துக்கிறோம். நமக்கு இது பார்க்க முடியாது, இந்த மாதிரிலாம் அது எடுக்கும். இதில் தான் நியூரல் நெட்வொர்க்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம அந்தந்த அதிகாரிதான் பார்க்கும்போது அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் மெயினான நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸு, சப் டாபிக்ஸ் இதில் நிறையா இருக்கும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ வந்து ரோபோட் சென்சிங் அண்ட் மேனிபுலேஷன் ஒரு டாபிக் பார்க்கணும். இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரோபோட்னு சொன்னாலே ரோபோட் சென்சிங் அதெல்லாம் தெரியும்ல. ரோபோட் எப்படி ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சேட் பண்ணோம். எந்திரன் படத்துலேயே பார்த்துருப்பீங்க, அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கரெக்டாக அவங்களோட கேரக்டரை அப்படியே கொடுத்து தான் அந்த ரோபோட்டை ரெடி பண்ணியிருப்பான் வசீகரன் வந்து. அந்த ரோபோட்டை அவனை மாதிரியே கேரக்டரில் தான் இருக்கும். அவன் ஹேபிட்டை அப்படியே அது பண்ணும், கரெக்டாக பண்ணும் எல்லாமே. அது மாதிரி தான்
நம்ம அதை எப்படி அதுக்கு நம்ம ஃபைன் பண்ணி நம்ம அதை சொல்லிக் கொடுப்போம். இந்த கொடுக்காங்க பாருங்கள், ஆடியோவாக கொடுக்குறாங்க, ஸ்மெல் பண்ண தெரியும், ஃபோக்கஸ் பண்ணும், டேஸ்ட் பண்ணும், ஸ்பீச் அதுக்கு உண்டு, டச்சு ரெகனைசன் எல்லாமே ஆடியோவாக அதுக்கு இன்புட் கொடுத்தோன்னா அதுக்கு ஆன்சர் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும் ஆடியோவாக. அது மாதிரி தான் இதெல்லாம் நார்மலாக இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரோபோட்டை பற்றி பேசிக்கானது மட்டும், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சூப்பர்வைசர் லேர்னிங், அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த டாபிக் போவோம். ஓகே, நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையுமே மெயினாக.